என் பெயர் பவுனா. எனக்கு ஒரே ஒரு சகோதரன் மட்டும் இருந்தான். நான் எல்லா சகோதரர்களிலும் மிகச் சிறியவள். எனக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் என்னை விட வயதில் பெரியவர்கள். அவர்களுடைய திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. இப்போது சகோதரனின் திருமணம் நடைபெற இருந்தது. அதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் சகோதரிகளின் திருமணம் நடந்தபின் நான் வீட்டில் தனியாக இருந்துவிட்டேன். இப்போது அண்ணி வந்தால் என் வாழ்க்கை மீண்டும் இணைந்துவிடும் என்று நினைத்து நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். சகோதரனின் திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் அண்ணியுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். ஆனால் விடைபெறும் நிகழ்ச்சிக்குப் பிறகு என் கண்கள் கண்டதை என்னால் நம்பவே முடியவில்லை. அண்ணி மணப்பெண்ணாக லவுஞ்சில் அமர்ந்திருந்தாள். எல்லா விருந்தினர்களும் சென்றுவிட்டார்கள். அம்மா என்னிடம், "நீ உன் அண்ணியை அவளுடைய அறைக்கு அழைத்து செல் என்று சொல்வாள் என்று நினைத்தேன்." ஆனால் அம்மா அப்படி எதுவும் சொல்லவில்லை. மாறாக என் அப்பா சகோதரனை தன் அறைக்கு அழைத்தார். என் சகோதரன் தன் அழகான மணப்பெண்ணை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். அப்பா அழைத்ததும் அமைதியாக அவருடைய அறைக்குச் சென்றான். நான் அண்ணி அருகே அமர்ந்து பேசத் தொடங்கினேன். அவள் மிகவும் நல்ல குணமுள்ளவளாகத் தோன்றினாள். அவள் என்னிடம் என் படிப்பை பற்றி கேள்வி கேட்கத் தொடங்கினாள். அப்போது நான் 10ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தேன். நான் அண்ணிக்கு என் தோழிகளைப் பற்றி சொல்லத் தொடங்கினேன். சுற்றுமுற்றும் உள்ள விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவளுடைய பார்வை அடிக்கடி எதிரே இருந்த அப்பாவின் அறையின் மூடிய கதவின் மீது சென்று நின்றுவிட்டது. அம்மாவும் தன் அறைக்குச் சென்று படுத்துக் கொண்டாள். நான் மட்டும் அண்ணி அருகே அமர்ந்திருந்தேன். அம்மா ஏன் இவ்வளவு சீக்கிரமாக தூங்கச் சென்றாள் என்பது எனக்கு புரியவில்லை. விடைபெற்று அண்ணி வீட்டுக்கு வந்ததிலிருந்து அம்மாவின் மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது. வந்தவுடன் முகம் சுளித்துக்கொண்டு தன் அறைக்குச் சென்று விட்டாள். வீட்டுக்கு வந்தவுடன் அம்மாவுக்கு என்ன நேர்ந்தது என்பது எனக்கு புரியவில்லை. அண்ணியும் ஏதோ அமைதியாக இருந்தாள். என் திருமணமான சகோதரிகளும் மோசமான மனநிலையுடன் ஹாலில் இருந்து திரும்பி சென்று விட்டார்கள். வீட்டுக்கு கூட வரவில்லை. மணப்பெண்ணை நன்றாக வரவேற்கவில்லை. அரை மணி நேரத்திற்குப் பிறகு எதிரே உள்ள அறையின் கதவு திறந்தது. சகோதரன் மிகவும் மனம் சோர்ந்து அறையிலிருந்து வெளியே வந்தான். நான் அண்ணி அருகே அமர்ந்திருப்பதை பார்த்து, "நீ தூங்கப் போகவில்லையா? உன் அறைக்குப் போய் படுத்துக்கொள்" என்று சொன்னான். சகோதரன் மிகவும் கடுமையான குரலில் பேசியதைக் கேட்டு எனக்கு பெரிய ஆச்சரியம். அதன் பிறகு சகோதரன் அண்ணியிடம் சொன்னதைக் கேட்டு எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. சகோதரன் சொன்னான், "சுசீலா, நீ அப்பாவின் அறைக்கு போ. அவர் உன்னை அழைக்கிறார்." நான் என் அறை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். என் கால்கள் அங்கேயே நின்றுவிட்டன. நான் திரும்பி பார்த்தேன். அண்ணியும் சகோதரனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். தன் திருமணத்தின் முதல் இரவில் எந்த மணப்பெண் இப்படி அலங்காரம் செய்து கொண்டு மாமனாரின் அறைக்குச் செல்வாள்? மேலும் என் அம்மாவும் அப்பாவும் தனித்தனி அறைகளில் தூங்குவார்கள் என்பதும் முன்பு நான் பார்த்ததில்லை. சகோதரன் என்னை என் அறைக்கு அனுப்பிவிட்டான். நான் என் அறைக்கு வந்து கதவை மூடிக்கொண்டேன். ஆனால் நான் இவ்வளவு சிறியவள் அல்ல. இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு. நான் அறைக்குள் சென்றேன். ஆனால் என் முழு கவனமும் வெளியே இருந்தது. முதலில் என் படுக்கையில் அமர்ந்து கொண்டேன். அப்பா ஏன் சகோதரனை தன் அறைக்கு அழைத்தார் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் நான் என் அறையில் அமைதியின்றி இருந்தேன். பிறகு நான் என் உடைகளை மாற்றிக்கொண்டு என் அறையின் கதவை சற்று திறந்தேன். என் கண்களுக்கு தெரிந்த காட்சி என்னை குழப்பத்தில் ஆழ்த்தியது. சகோதரன் வெளியே இல்லை. அண்ணி அப்பாவின் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டே தன் அறைக்குச் சென்றாள். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் என் மனம் மிகவும் வருத்தமடைந்தது. என் அண்ணி அழகாக இருந்ததோடு அப்பாவியாகவும் இருந்தாள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஏன் அழுது கொண்டிருந்தாள்? அன்று இரவு முழுவதும் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரவில்லை. கஷ்டப்பட்டு காலை 4 மணிக்குப் பிறகு நான் தூங்கினேன். ஒரு சத்தத்தால் என் கண்கள் திறந்தன. நான் பதறி எழுந்து அமர்ந்தேன். அம்மா யாரையோ திட்டிக் கொண்டிருப்பதாக தோன்றியது. அதிகாலையில் அம்மா ஏன் கத்திக் கொண்டிருக்கிறாள் என்று ஆச்சரியப்பட்டேன். நான் விரைவாக போர்வையை விலக்கி வைத்துவிட்டு வேகமாக அறையிலிருந்து வெளியே வந்தேன். எதிரே தெரிந்த காட்சியை பார்த்து நான் திகைத்துப் போனேன். அம்மா என் புதிய அண்ணியை திட்டிக் கொண்டிருந்தாள். வாயை திறந்து பேசும் பெண்களை நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. இன்றுக்குப் பிறகு நீ எனக்கு எந்த பதிலும் சொன்னால் பார்த்துக்கொள். போ, சமையலறைக்கு போய் காலை உணவு தயார் செய் என்று சொன்னாள். அம்மாவின் இந்த நடத்தையை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். என் திருமணமான 2 சகோதரிகளும் தங்கள் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் அங்கே இருந்தார்கள். ஒரு நாள் மணப்பெண்ணுடன் அம்மா இப்படி நடந்து கொள்வது எப்படி சாத்தியம் என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது.
நான் விரைவாக முன்னேறிச் சென்று அம்மாவிடம் காலை உணவை நான் தயார் செய்கிறேன். அண்ணிக்கு நேற்றுதான் திருமணம் நடந்தது என்று சொன்னேன். ஆனால் என் வார்த்தையைக் கேட்டு அம்மா கோபத்தில் ஆவேசமாக, இந்த பெண்ணின் பக்கம் நீ பேசினால் இன்றுக்குப் பிறகு வீட்டின் முழு வேலையையும் நீயே செய்வாய் என்று சொன்னாள். என் அண்ணி சமையலறைக்குச் சென்றாள். என் சகோதரிகள் சொல்லத் தொடங்கினார்கள், அம்மா, எங்களுடைய சீர்வரிசை முகத்தில் அடிபட்டு விட்டது. ஒரே ஒரு சகோதரனுக்கு இவ்வளவு கோலாகலமாக திருமணம் செய்து வைத்தோம். ஆனால் அவர் மாமனார் வீட்டார் எங்களுக்கு தங்க நகையோ எதையோ அணியவில்லை. உயர்ந்த கடை, மங்கலான உணவு என்று வெறுப்புடன் சொன்னார்கள். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, அம்மாவும் சகோதரிகளும் ஏதோ விஷயத்தில் சண்டை போட்டிருந்தார்கள். ஏனென்றால் என் அண்ணி திருமணத்தில் அதிக வரதட்சணை கொண்டு வரவில்லை. என் சகோதரிகளின் இந்த எண்ணத்தை நினைத்து எனக்கு வருத்தமாக இருந்தது. பிறகு அம்மாவும் தொடங்கினாள், எனக்கு ஒரே ஒரு மகன். இவருடைய திருமணத்திற்கு எவ்வளவு பணம் செலவழித்தோம். பணக்காரர்கள் என்று நினைத்தேன். கார் கண்டிப்பாக என் மகனுக்கு வரதட்சணையாக கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இல்லை. இப்படிப்பட்ட கஞ்சர்கள் தங்கள் அழகான பெண்ணை வெறும் கையோடு எங்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். என் அண்ணி அப்போது சாதாரண தோற்றத்தில் சமையலறையில் காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு நாள் மணப்பெண்ணாகவே தோன்றவில்லை. அம்மாவும் சகோதரிகளும் வரதட்சணை கிடைக்காத வருத்தத்தில் இருந்தார்கள். என் மனம் சகோதரனின் அறைக்குச் சென்று, தன் அம்மா சகோதரிகளின் நடத்தையை ஒரு நாள் மணப்பெண்ணுடன் போய் பார்த்துக்கொள் என்று சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. சகோதரிகளின் ஆசைகளை நிறைவேற்றவே அவர் தன் திருமணத்தை தாமதப்படுத்தினார். என் சகோதரன் வீட்டிலேயே மூத்தவர். வீட்டாரின் மிகவும் கீழ்ப்படிதலுள்ள மகன். எனவே இரு சகோதரிகளின் திருமணத்திலும் என் சகோதரன் நிறைய வரதட்சணை கொடுத்தான். ஆனால் அவனுடைய சொந்த திருமணத்தில் அவனுக்கு தன் எதிர்பார்ப்புப்படி எதுவும் கிடைக்கவில்லை. சகோதரன் அறையிலிருந்து வெளியே வந்தபோது பயந்து போயிருந்தான். தன் மணப்பெண் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தும் எதுவும் பேசவில்லை. அம்மாவை மிகவும் பயந்தான். என் சகோதரன் அம்மாவின் கீழ்ப்படிதல் உள்ள மகன் என்பதை நான் அறிவேன். எனவே அம்மாவின் எண்ணம் போலவே சகோதரனின் எண்ணமும் இருக்கும் என்று நினைத்தேன். இன்னும் என் வருத்தம் குறையவில்லை. அப்பா தன் அறையிலிருந்து வெளியே வந்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக தோன்றினார். அப்பாவை பார்த்ததும் எனக்கு நினைவு வந்தது. அண்ணி மணப்பெண்ணாக இரவில் அப்பாவின் அறையிலிருந்து அழுது கொண்டே வெளியே லாகியது போலவே பாபாவும் குறைவான வரதட்சணை கிடைத்ததற்காகவே பாபியை நிந்தித்திருப்பார். ஆனால் உண்மை வேறாக இருந்தது. பாபா காலை உணவு மேஜையில் அமர்ந்ததும் என் பாபியின் நிறம் பாபாவை பார்த்ததும் வெளுத்துப் போனது. அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள். பாபியின் முகபாவங்களை பார்த்து நான் திகைத்துப் போனேன். என் பாபாவின் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்ததும் உள்ளுக்குள்ளேயே மிகவும் மோசமாக உணர்ந்தேன். பிறகு எல்லோருடைய நடத்தையும் பாபியுடன் அப்படித்தான் ஆரம்பித்துவிட்டது. அவள் எப்போதும் பயந்து பயந்தே இருந்தாள். நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டே இருந்தாள். இரவில் அண்ணன் வீட்டுக்கு வந்ததும் பாபாவின் அறைக்குச் சென்று விடுவார். அங்கிருந்து வெளியே வந்ததும் பாபியிடம் சைகை காட்டி அவளை பாபாவின் அறைக்கு அனுப்புவார். அந்த ஏழை பெண் பரிதாபமாக பாபாவின் அறைக்குச் செல்வாள். ஆனால் அங்கிருந்து திரும்பி வரும்போது மோசமாக நடுங்கிக் கொண்டிருப்பாள். வியர்வையால் நனைந்திருப்பாள். அழுது கொண்டே தன் அறைக்குச் சென்று விடுவாள். பிறகு அவளுடைய அறையிலிருந்து அந்த சத்தம் கேட்கும். அவள் வாந்தி எடுப்பது போல. அவளுடைய முகபாவங்களை பார்த்தாலே அவள் ஏதோ மிக மோசமான அனுபவத்தை அனுபவித்து வந்திருப்பது போல தோன்றும். இந்த விஷயம் என்னை சந்தேகத்தில் ஆழ்த்தியது. என் மனசாட்சி உள்ளுக்குள்ளேயே என்னை கடிந்து கொள்ளத் தொடங்கியது. நாள் முழுவதும் என் அம்மா என் பாபியின் வாழ்க்கையை நரகமாக்கி வைத்திருந்தாள். இரவில் 2 மணி நேரம் பாபாவின் அறையில் கழித்துவிட்டு திரும்பி வருவாள். வந்தவுடனே தன் அறைக்குச் சென்று குளித்துவிட்டு வருவாள். பாபா ஏன் அவளை தன் அறைக்கு அழைக்கிறார்? அண்ணன் ஏன் சைகையால் பாபியை பாபாவின் அறைக்கு அனுப்புகிறார்? என் அம்மாவுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த கேள்விகள் என்னை மிகவும் துன்புறுத்தின. ஒருமுறை பாபி சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தாள். நான் என் அறையில் இருந்தேன். ஆனால் பாபியை பற்றிய கவலை என்னை துன்புறுத்தத் தொடங்கியது. அவளுடைய கண்களில் ஒவ்வொரு முறையும் பிரகாசிக்கும் கண்ணீர் எனக்கு மிகவும் வலியை தந்தது. வரதட்சணை கொடுக்காதது ஒரு பெண்ணின் இவ்வளவு பெரிய குற்றமா? நான் கடிகாரத்தை பார்த்தேன். இரவு 1 மணி ஆகிவிட்டிருந்தது. எல்லாரும் தூங்கிவிட்டிருப்பார்கள் என்று தெரிந்தது. அதனால் பாபிக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று சமையலறைக்கு சென்றேன். ஆனால் அங்கே நான் பார்த்ததை பார்த்து அதிர்ந்து போனேன். என் பாபியின் கையில் மொபைல் இருந்தது. அவள் யாரோ ஒருவருடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள்.
அந்த மொபைல் ஒருவேளை என் அண்ணனுடையதாக இருக்கலாம். அண்ணன் அந்த நேரத்தில் தூங்கியிருப்பார். அவள் திருட்டுத்தனமாக அந்த மொபைலை எடுத்து வந்திருக்கலாம். தன் வீட்டுக்காரர்களுடன் பேசிக் கொண்டிருக்கலாம். யார் இருக்க முடியும்? என் பாபி யாருடன் பேசிக் கொண்டிருந்தாள்? பாபி தன் மாமா வீட்டில் வளர்ந்தாள். அவளுடைய பெற்றோர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார்கள். பாபியின் மாமா இவள் என் சொந்த மகள் போன்றவள் என்று சொல்லித்தான் திருமணத்தை நிச்சயித்தார். ஆனால் திருமணத்தின் போது பாபிக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. அதனால்தான் என் அம்மாவும் மற்ற வீட்டாரும் அவளுடன் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். ஒருமுறை பாபி என்னிடம் காட்டினாள். அவளுடைய மாமி அவளுடன் மிக மோசமாக நடந்து கொண்டாள். அவள் மீது மிகுந்த கொடுமை செய்தாள். பாபியின் மாமிக்கு 3 மகள்கள் இருந்தார்கள். அதனால் அவர்கள் எப்படி வரதட்சணை கொடுப்பார்கள்? பாபியின் தந்தையின் பங்கு எல்லாம் மாமாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த ஏழை பெண் அங்கிருந்தும் கொடுமையைத்தான் அனுபவித்து வந்திருந்தாள். ஆனால் இந்த நேரத்தில் அவள் யாரோ ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் திருமணத்திற்கு பிறகு அவளுடைய மாமா மாமி ஒருமுறை கூட அவள் எப்படி இருக்கிறாள் என்று பார்க்க வரவில்லை. பிறகு எனக்கு தோன்றியது, அவள் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாளோ அது ஒரு ஆண். பாபி அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள், என்னை இங்கிருந்து அழைத்துச் செல். இந்த மக்கள் என்னுடன் எப்படிப்பட்ட கொடுமை செய்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது. அந்த மனிதன் என் மாமனார் எந்த அளவுக்கு கேவலமானவன் என்று. அவர் என்னுடன் செய்யும் கொடுமையை அவர் மகள் மீதும் செய்யட்டும். அப்போதுதான் அவருக்கு புரியும். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் அப்படியே திரும்பி என் அறைக்கு வந்துவிட்டேன். அந்த நபர் யார் என்று தெரியவில்லை. பாபா பாபியுடன் என்ன செய்கிறார் என்பதும் தெரியவில்லை. பாபாவின் நடத்தை எனக்கே பிடிக்கவில்லை. ஆனால் பாபி அழுது கொண்டே தீய வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருந்த விதம் என் ஆன்மாவையே நடுங்கச் செய்தது. பிறகு நான் யோசித்தேன், பாபா ஏன் யோசிக்கவில்லை? அவர் பாபியுடன் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதே காரியத்தை என் சகோதரிகளின் மாமனார்கள் அவர்களுடன் செய்தால் அவர் தாங்குவாரா? என் அண்ணன் முழுவதும் மானமற்றவனாகிவிட்டானா? தன் மனைவியையே தன் தந்தையின் அறைக்கு அனுப்புகிறான். என் பாபா என் சகோதரிகளிடம் சொல்வார், உங்கள் மாமனாருக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவருடைய அறைக்கு தனியாக போகவும் வேண்டாம். என் 2 சகோதரிகளும் மிகவும் சாமர்த்தியசாலிகள். தங்கள் மாமியார் வீட்டாரை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார்கள். கணவர்களும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தார்கள். இங்கே வரும்போது பாபியின் மீது ஆபத்தை கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு முறையும் வரதட்சணை கொண்டு வராததற்காக நிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். என் அம்மாவும் யாருக்கும் குறைந்தவள் இல்லை. நாள் முழுவதும் பாபியின் பின்னால் இருப்பாள். பகலில் 1 மணி நேரம் கூட பாபிக்கு ஓய்வு கிடைக்காது. நான் அப்போது பாபிக்கு உதவி செய்வேன். அம்மா மதியம் தூங்கும்போது பாபி சில சமயம் என்னிடம் தன் மனதில் உள்ளதை சொல்லிக் கொள்வாள். ஆனால் நான் அவளிடம் பாபா உன்னை அறைக்கு அழைத்து என்ன சொல்கிறார் என்று கேட்டால் அவளுடைய நிறம் வெளுத்து போய்விடும். பயந்து போய் தலையை ஆட்டி விடுவாள். என் மனதில் பல கேள்விகள் இருந்தன. அவற்றுக்கு என்னிடம் பதில் இல்லை. பாபி என்னுடன் பேசும்போதும் பயப்படுவாள். ஒரு நாள் பாபி பாபாவின் அறைக்குச் சென்றபோது நான் அம்மாவிடம் கேட்டேன், பாபா ஏன் தினமும் பாபியை தன் அறைக்கு அழைக்கிறார்? என் வார்த்தைகளை கேட்டதும் அம்மா என்னை விஷம் நிறைந்த கண்களால் பார்த்தாள். வாயை மூடு. மறுபடியும் இப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் உனக்கு தெரியும் என்றாள். அம்மாவின் மீதும் ஆச்சரியமாக இருந்தது. அவள் ஏன் ஒன்றும் சொல்லவில்லை. பாபியின் காரணமாக நான் மிகவும் பதற்றமாக இருந்தேன். ஒருமுறை நான் நினைத்துவிட்டேன், நான் போய் பார்த்து விடலாம். பாபா அறையில் பாபியுடன் என்ன செய்கிறார் என்று. என் அண்ணன் பாபாவிடம் மிகவும் பயப்படுவான். அம்மாவோ பாபாவோ சொன்னதை ஒருபோதும் எதிர்க்க மாட்டான். ஒரு நாள் பாபி அறைக்குச் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு நான் பாபாவின் அறைக்குச் செல்ல எழுந்தேன். உடனே அம்மா என்னை தடுத்துவிட்டாள். கவனம், நீ அறைக்குள் போனாலும் உனக்கு தெரியும் என்றாள். நான் கேட்டேன், ஏன் நான் போகக்கூடாது? எனக்கு பாபாவிடம் வேலை இருக்கிறது. அம்மா சொன்னாள், உன் பாபி அறையில் இருக்கும் வரை நீ எங்கும் போகக்கூடாது. போ, உன் அறைக்குச் செல். ஒரு இரவு நான் கண்களால் பார்த்ததை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நான் இரவில் சமையலறைக்குச் செல்லப் போனேன். எனக்கு தாகம். நான் லாஞ்ச் அறையில் இருந்து சமையலறைக்குச் செல்ல ஆரம்பித்தேன். எதிரே லாஞ்ச் அறையின் கதவு திறந்தே இருந்தது. இரவு நேரத்தில் இந்த நேரத்தில் கதவை யார் திறந்திருக்கிறார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். நான் கதவின் வழியாக வெளியே வந்தபோது என் அண்ணி முற்றத்தில் இருந்து மேல் மாடிக்குச் சென்று கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் மேல் மாடிக்கு என்ன செய்யப் போகிறார்கள் என்று யோசித்துக் கொண்டே அவர்கள் பின்னால் சென்றேன்.
ஆனால் நான் மேல் மாடிக்குச் சென்றதும் மறைந்திருந்து பார்த்தேன். என் அண்ணி ஒரு இளைஞனை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தார்கள். இதை பார்த்ததும் என் மூச்சுக்கூட நின்று போனது. அந்த நபரிடம் என்னை இங்கிருந்து அழைத்துச் செல், எனக்கு இங்கே தங்க விருப்பமில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த நபர் யாரு? அண்ணியின் என்ன? அண்ணிக்கு ஏதாவது காதலன் இருக்கிறாரா என்று யோசித்து நான் திரும்பி வந்தேன். நான் மிகவும் பயந்து போனேன். இதெல்லாம் என்ன நடக்கிறது? ஒருபுறம் என் அண்ணி கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மறுபுறம் இது என்ன வடிவம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. முதலில் எல்லாரையும் எழுப்பி அண்ணியின் உண்மை முகத்தை காட்டிவிடலாம் என்று நினைத்தேன். நான் லாஞ்ச் அறையில் இருந்து உள்ளே வந்து என் அறைக்குச் செல்ல முயன்றபோது, லாஞ்ச் அறைக்கு எதிரே என் அண்ணன் நின்று கொண்டிருந்தான். அண்ணனை பார்த்ததும் என் இதயம் நின்று போனது. அவன் இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான். நான் பதறிப்போய் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் எனக்கு பயம் வந்தது. அதனால் சுவாசிக்க வெளியே வந்தேன் என்றேன். அவன் சரி சரி, உன் அண்ணி எங்கே இருக்கிறாள்? வீடு முழுவதும் தேடினாலும் கண்ணில் படவில்லை என்றான். இதை கேட்டதும் நான் இன்னும் அதிகமாக பயந்தேன். என்ன சொல்வது, என்ன சொல்லாமல் இருப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது அண்ணியும் வந்துவிட்டார்கள். அண்ணனை பார்த்ததும் அண்ணியின் மனமும் பதறிப்போனது. ஆனால் நான் அவர்களை காப்பாற்றினேன். நான் மற்றும் அண்ணி இருவரும் வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தோம் என்றேன். என் பேச்சை கேட்டு அண்ணி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு, ஆம், நான் இவளுடன் முற்றத்தில் இருந்தேன் என்றார்கள். என் அண்ணன் திருப்தி அடைந்தான். அப்போது அண்ணி தங்கள் அறைக்குச் சென்றார்கள். ஆனால் அடுத்த நாள் என் அண்ணி என் அறைக்கு வந்து நீ என்னை காப்பாற்றினாய் என்று நன்றி சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் ஒன்றும் இல்லை என்றேன். பிறகு நான் கேட்டேன், நீங்கள் மேல் மாடிக்கு ஏன் சென்றீர்கள்? அங்கே இருந்த நபர் யார்? அவர்கள் சொன்னார்கள், அவர் என் சகோதரன். சிறு வயதிலேயே மாமா வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டார். அதனால் பெரியவரான பிறகு சொத்து பங்கு கேட்காமல் இருக்க. என் சகோதரன் ஏதோ சிறிய வேலை செய்து கொண்டிருந்தார். அதனால் எனக்கு உதவ முடியவில்லை. ஆனால் இப்போது அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். விரைவில் நான் இங்கிருந்து திரும்பிச் சென்று விடுவேன். அண்ணியின் பேச்சைக் கேட்டு எனக்கு வருத்தமாக இருந்தது. நான் நீங்கள் முன்பு சொல்லவில்லையே, உங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார் என்றேன். அவர்கள் சொன்னார்கள், நான் என்ன சொல்வேன்? இந்த வீட்டிற்கு வந்த உடனே என் மீது கொடுமைகளும் அடக்குமுறைகளும் தொடங்கிவிட்டன. திருமணத்திற்குப் பிறகு என் கஷ்டங்கள் முடிந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு எல்லா இடங்களிலும் கஷ்டங்கள்தான். நான் கேட்டேன், நீங்கள் என் அண்ணனை விட்டு விடுவீர்களா? அவர்கள் சொன்னார்கள், உன் அண்ணன் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. எந்த குரலும் எழுப்புவதில்லை. இப்படிப்பட்ட மனிதனுடன் நான் எப்படி வாழ்க்கை நடத்துவது? அவர்களின் பேச்சு உண்மையாகவே இருந்தது. பிறகு அவர்கள் சொன்னார்கள், உன் தந்தையும் நல்ல மனிதர் அல்ல. நான் அதையெல்லாம் செய்ய முடியாது. நான் கேட்டேன், அப்பா உங்களிடம் என்ன செய்ய சொல்கிறார்? என் கேள்விக்கு அவர்கள், ஒரு நாள் நீயே போய் பார்த்துக்கொள் என்றார்கள். நான் அண்ணியிடம் சொன்னேன், இன்று நான் உங்கள் ஆடைகளை அணிந்து அப்பாவின் அறைக்குச் செல்வேன். நீங்கள் என் அறையில் உங்களை பூட்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் என் பேச்சை ஏற்றுக்கொண்டார்கள். இரவில் அண்ணியின் ஆடைகளை அணிந்து அவர்களின் அறைக்குச் சென்றேன். ஆனால் நான் முகத்திரையால் என் முகத்தை மறைத்து கொண்டேன். என்னை பார்த்ததும் என் அப்பா நான் அண்ணி என்று நினைத்து கொண்டார். பிறகு அப்பா சொன்னார், நான் கருப்பு மந்திரம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த உயிருள்ள கோழிகளை அறுத்து எனக்கு கொடு. அவற்றின் இரத்தத்தை கண்ணாடியில் ஊற்றிக் கொடு. நான் அதை குடிப்பேன். இதை கேட்டதும் என் மனமும் பதறிப்போனது. என் அப்பா எந்த கருப்பு மந்திரம் கற்றுக்கொண்டிருக்கிறார்? அப்பா 3 உயிருள்ள கோழிகளை எடுத்து இவற்றை அறுத்து இவற்றின் இரத்தத்தை கண்ணாடியில் ஊற்றிக் கொடு. நான் குடிப்பேன் என்றார். பிறகு அவர், இன்று இறுதி மந்திரம். அதற்கு பிறகு நான் எந்த ஆவிகளையும் வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி ஏதோ தலைகீழாக வாசிக்க ஆரம்பித்தார். ஆனால் நான் கோழிகளுக்கு ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் என் அப்பா அப்படிப்பட்ட கருப்பு மந்திரம் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று விரும்பவில்லை. ஒருவேளை அண்ணி இந்த காரணத்தினால்தான் பயந்து வாந்தி எடுத்து குளித்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் யோசித்து எனக்கும் அருவருப்பாக இருந்தது. நான் இந்த வேலையை ஒருபோதும் செய்ய முடியாது. நான் என் முகத்திரையை மேலே தூக்கியதும் அப்பா ஆச்சரியப்பட்டு பார்த்தார். நான் சொன்னேன், அப்பா, நான் உங்களை இதை செய்ய விடமாட்டேன். இது தவறான வேலை. என் அப்பா என்னை பார்த்து திகைத்து, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்றார். நான் சொன்னேன், நான் அண்ணியை என் அறையில் கட்டாயமாக பூட்டிவிட்டு வேண்டுமென்றே இங்கே வந்தேன். உங்களை இந்த தவறான விளையாட்டிலிருந்து தடுக்க. நான் சொன்னேன், அப்பா, இது மிக பெரிய பாவம்.
இப்படிப்பட்ட தவறான மந்திரங்களை வாசித்து நீங்கள் பாவியாகிவிட்டீர்கள். நான் அழுது அழுது அவருக்கு புரிய வைக்க முயன்றேன். அவர் அமைதியாகி, நான் இதை கற்றுக்கொள்ள விரும்பியது செல்வம் சம்பாதிப்பதற்காகத்தான் என்றார். என் புத்தியின் விளைவாக அப்பா இந்த வேலையிலிருந்து பின்வாங்கினார். பிறகு நான் என் அண்ணியிடம் சொன்னேன், உங்கள் சகோதரனின் திருமணத்தை என்னுடன் நடத்திவிடுங்கள். நான் என் வீட்டாரிடம் இதைத்தான் சொல்வேன். நீங்கள் அண்ணியின் மீது கொடுமை செய்தால் அதற்கு பதிலாக அவர்களின் சகோதரன் என்னுடன் எடுத்துக்கொள்வார். அண்ணிக்கு என் ஆலோசனை பிடித்திருந்தது. இந்த விதமாக என் திருமணம் என் அண்ணியின் சகோதரனுடன் நடந்தது. என் வீட்டாரின் நடத்தையும் அண்ணியிடம் நன்றாக மாறிவிட்டது. என் சிறிய அறிவை பயன்படுத்தியதால் 2 வீடுகள் காப்பாற்றப்பட்டன. நான் என் அண்ணியின் வீட்டை காப்பாற்றினேன். அவர்களுக்கு கொடுமைகளிலிருந்து விடுதலையும் கிடைத்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். பிரியங்கா யாதவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து அனைத்து அறிவிப்புகளுக்கும் அமைத்துக் கொள்ளுங்கள். அப்போது புதிய வீடியோக்களின் அறிவிப்பு உடனடியாக கிடைக்கும். நன்றி.